இந்த கட்சிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல திமுக அதிமுக, அதை மீறி விழுகிற ஓட்டு தானே விஜய்க்கு விழுக போகுது. திமுகவுக்கு போடுறோம் உயிரே வந்து திமுக தவிர போட மாட்டான், அதிமுகவுக்கு போறோம் ரெட்டலைக்கு தவிர வேற யாருக்கும் போட மாட்டான். அதை மீறி விழுகிற ஓட்டு தானே விஜய்க்கு விழுகும். அந்த ஓட்டு எப்படி இங்க வெற்றி வாய்ப்பு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதிமுக பாஜக வேறு வேறு என்று நம்புபவர்கள் வந்து மிகப்பெரிய மூடநம்பிக்கைவாதியால் நான் நினைப்பேன். நீங்க அதிமுக பாஜக வேறு வேறு கட்சி தான் கிடையாது. அது எப்படி அதிமுக வந்து பாஜக கழட்டி விட்டு தாவேக கூட போகும். விஜய் கூட வர்றாங்கன்னு வச்சுங்களேன், விஜய் எத்தனை சீட் 30 கூட கொடுக்கும், 40 கூட கொடுக்கட்டும், எப்படி வெற்றி வாய்ப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தொடர்ந்து அங்கே வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அதனால காங்கிரஸுக்கான வாய்ப்பு 99% இருக்கு வாய்ப்பு. அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது அதிமுக பாஜக ஒன்று தான். கண்டிப்பாக கூட்டணிக்கு வரலான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. தாவேகாவுக்கான ஒரு அழைப்புமா அப்படின்றது கூட பேசி அவர் தாவேகா மட்டுமா கூப்பிட்டாரு, கம்யூனிஸ்டை கூப்பிட்டாருங்க. அவர் பாஜக கூட்டணியில் இருந்துகிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை வாங்கன்னு கூப்பிடுறாரு. செங்கோட்டையனை போல் ஒரு முக்கியமான இன்னொரு புள்ளி வந்து கிட்டத்தட்ட அவருக்கு இணையான ஒருத்தர் வந்து தாவேகாவில் சேர போறாருன்னு ஒரு தகவல் ஒன்று பரவிட்டு இருக்கு. சில பேர் வருவாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் ஜுபைர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்களை விவாதிக்க இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய இந்த ஸ்பீச்லேயா இருக்கட்டும், ஒவ்வொரு முறை அவர் பேசும்போது அவர் ஸ்பீச்சின் வாயிலாக அவரையாக இருக்கட்டும், அவருக்கு இருக்கிற தொண்டர்கள் அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கிற வகையிலாக இருக்கட்டும், மொத்தமாக தாவேகாவே விஜயம் குறைத்து மதிப்பிடலை. யார் மதிப்பிட்டா? விஜய்க்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்குது, ஒரு பெரிய மாற்றம் செய்வார்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். ஆனால் குறைத்து மதிப்பிடலையே. ஒரு கணிசமான வாக்கு வாங்குவார் தான் நானும் சொல்கிறேன். ஒரு கணிசமான வாக்கு வாங்குவார். அந்த வாக்கு வெற்றி பெறுவதற்கான அளவுக்கு வராது. ஒரு பெரிய நம்பர் ஆஃப் வாக்கு வாங்குவார். ஆனால் அந்த வாக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை பிடிக்கக்கூடிய அளவுக்கு, ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அது போகாது. குறைந்தபட்சம் 35% வாங்கணும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் 1967 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி பலத்தோடு தான் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணாவுக்கு அந்த நிலைமை தான். 67 அண்ணா வந்து கூட்டணியோடு தான் தேர்தல் செஞ்சிச்சார். 19 வருஷம் அரசியல் பண்ணிவிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்து முடிச்சுட்டு 67 ராஜாஜியோடு கூட்டணி வைக்கிறார். அவருடைய நேர் எதிர்கொள்கையாக இருக்கக்கூடிய ராஜாஜியோடு கூட்டணி வைத்து தான் அவர் அன்றைக்கி ஆட்சியை பிடிக்கிறார். அப்போ தொடர்ந்து அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், கூட்டணி பலம் இல்லாமல் ஒன்றும் நடக்க முடியாது. 2016 எடுத்துங்க, மக்கள் நல கூட்டணி உருவாக்குனாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் இருந்தது, கம்யூனிஸ்ட் இருந்தது, விசிகா இருந்தது, தேமுதிக இருந்தது, தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்துச்சு. இத்தனை கட்சி இருந்து கூட ஒரு தொகுதியோடு ஜெயிக்க முடியல. பெர்சன்டேஜ் வரும், ஒரு வாக்கு சதவீதம் வாங்குவாங்க, வெற்றி பெற முடியாது. அப்போ இந்த தேர்தலில் நான் சொல்கிறேன், விஜய் அவங்கள காட்டில் நிறையா வாக்கு வாங்குவார், ஒரு பெரிய நம்பர் வாங்குவார். ஆனால் அது வெற்றி வாய்ப்பை ஈட்டக்கூடிய அளவுக்கு, வெற்றி வாய்ப்பை தொடக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஓட்டுகள் செதறும், அவ்வளோதான். இல்லை, ஒரு தொகுதிகள் கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா என்ன? வலுவான கூட்டணி அமைந்தால் வாய்ப்பு இருக்குது. இப்போ தனியாக விஜய் நின்றார்னா ஒரு தொகுதியில் வெற்றி பெறவே முடியாது. அதிகபட்சம் 20% கூட வச்சுருங்க. அவங்க சொல்கிற கணக்கு தானே அது. நம்ம அவங்க சொல்கிற கணக்கு தான். 20% வச்சு நீங்கள் எப்படி ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியும்? ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறது குறைஞ்சபட்சம் 35% வேணும். அவங்க சொல்கிற கணக்கு பிறகு 20% வச்சுங்க. கூட்டணி இது வரைக்கும் யாரும் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி அங்கே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. திமுக கூட்டணி முடிஞ்சிருச்சு. இவர் ஜனவரியில் வருன்றாங்க. எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு பேசிட்டு இருக்காங்க. ஜனவரியில் யார் வர்றா? முக்கியமான நகர்வுகள் இருக்கும், எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற வாய்ப்பே இல்லை. இப்போ செங்கோட்டையன் போல இப்போ அடுத்தடுத்து முக்கியமான மற்ற எக்ஸ் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் கூட வருவாங்க. இல்லை, ஒரு எம்எல்ஏக்கள் வருவாங்க. ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சி வருமா? ஓட் பேங்க் உள்ள கட்சி காங்கிரஸோ, கம்யூனிஸ்டோ, பிசிகாவோ, அதிமுகவோ, பாஜகவோ ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்கு. தனிப்பட்ட நபர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் செல்வாக்க இருப்பாங்க. அவங்களால வந்து நீங்கள் ஒரு பெரிய தமிழ்நாடு முழுக்க ஓட்டு எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? அப்படி ஒரு கட்சி வருமா? இங்கே வாய்ப்பே இல்லையே. இவர் கொள்கை எதிரின்ட்டார், மதசார்பற்ற அணியில் நான் நிற்கிறேங்கிறாரு. அப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது. ஓகே, இவருடைய வாதத்துக்கு இப்போ வரைக்கும் வச்சாலுமே திமுக கூட்டணியில் ஆல்மோஸ்ட் அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. அதில் எல்லாம் காங்கிரஸ் வருதுன்னா காங்கிரஸ் இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. அவங்களுக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பெரிய கூட்டணியில் இங்கே அமையலை. இப்போ விஜய் தனிச்சு தான் நிற்க போறாருங்கிறது இப்போ வரைக்கும் உள்ள நிலைமை. காங்கிரஸ் கால்குலேஷன் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்களே, வச்சு அவங்க பேனலே போட்டாங்க. சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. டெல்லியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ தனிச்சு ஒரு நிற்கிறார். திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி,
தாவேக்கா ஒரு கூட்டணி, நாம் தமிழர், இந்த 4 முனை போட்டி நடக்கிறப்ப விஜய்க்கு விழுகிற வாக்கு இவர்கள் சொல்கிறபடி வச்சாலுமே 20%. அந்த 20%ல் கடைசி நேரத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரம் மற்ற வேலைகள்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது 20லையும் குறையத்தான் செய்யும். வேட்பாளர் தேர்வு இருக்கு இல்லையா, இவங்க 234 எப்படி வேட்பாளர் தேர்ந்தெடுப்பாங்க? வேட்பாளர் தேர்ந்தெடுத்து நிற்கக்கூடிய ஆளாக இருக்கணும், வேட்பாளர் அறிந்த முகமாக இருக்கணும். அங்கே ஆல்ரெடி அரசியல் பண்ணிட்டு இருப்பான்ல 2 கட்சிக்காரன், அவனை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணணும், அவனை எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 வார்டுக்கு ஒரு அரசியல் இருக்குது. அந்த வார்டுக்குள்ள அதிமுக 50 வருஷமாக சேரப்பட்டு உட்காந்துருப்பான். அதை மீறி உள்ளே உடச்சி போய் நீங்கள் ஓட்டு வாங்கணும். இந்த அரசியலாக இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க சொல்கிற கணக்கு பிரகாரம் 20%. அதை நீங்கள் அவ்வளோ பெரிய சவால் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அங்கே தான் வந்து அவர்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட்டாக மக்களே வந்து மாற்று ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்குன்ற மைண்ட் செட்டில் தானே இருக்கிறாங்க. அந்த வகையில் தானே எல்லாரும் அப்படி நினைக்கலையே. மாற்றுங்கிறது எல்லாரும் நினைக்கலையே. எல்லாரும் நினைக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே மாற்று. திமுக கடந்த 4 வருஷமாக இருந்துச்சு, 1000 குறைபாடுகள் இருக்குப்பா, இருந்தாலும் கூட பல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதிமுக அதுக்கு முன்னாடி 10 வருஷம் இருந்துச்சுப்பா, அவங்க மேலே 1000 குறைபாடு இருந்தால் கூட அவங்க சில விஷயங்களை கட்டிருந்தாங்கப்பா. சரி, 2 பேருக்கும் மாற்று அப்படின்னு எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நினைக்கிறாங்களா? இந்த கட்சிக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல திமுக அதிமுகவுக்கு, அதை மீறி விழுகிற ஓட்டு தானே விஜய்க்கு விழுக போகுது. திமுகவுக்கு போடுறான் அவங்க உயிரே அழிஞ்சாலும் திமுக தவற போட மாட்டான், அதிமுகவுக்கு போகிறோம் ரெட்டலைக்கு தவிர வேறு யாருக்கும் போட மாட்டான். அதை மீறி விழுகிற ஓட்டு தானே விஜய்க்கு விழுகும். அந்த ஓட்டு எப்படி இங்கே வெற்றி வாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும்? அது எத்தனை பெர்சன்டேஜாக கூட இருக்கணும். திமுக ஓட்டை திமுக பிடிச்சிடும், அதிமுக ஓட்டு அதிமுக பிடிச்சிடும். இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் மாற்றம் வேணும்னு போடக்கூடிய அவங்க வாக்குகளே வச்சுங்களேன், அப்படியே வச்சா கூட 20% தானே வரும். அந்த 20% வச்சு நீங்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும்? ஒரு தொகுதியிலே அதை எப்படி ஜெயிக்க முடியும்? கூட்டணி பலம் இல்லாமல். கூட்டணி பலம் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது 50 வருஷம். விஜயகாந்துக்கு அப்படி தான் நடந்துச்சு. சரி, கூட்டணின்ற விஷயத்தில் இன்னமும் ஒரு பாயிண்ட் இருக்குது. கடைசி கட்டத்தில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தாவேக்காவை வைத்து கடைசி நேரத்தில் இப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுதுல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாவேக்கா அதிமுக கூட்டணி வித்தவுட் பிஜேபி, அந்த மாதிரியான சினாரியோஸ் தென்படும், அப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பக்கூடிய வகையில் ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதிமுக பாஜக வேறு வேறு என்று நம்புபவர்கள் வந்து மிகப்பெரிய மூடநம்பிக்கைவாதியால் நான் நினைப்பேன், சொல்லுவேன். நீங்கள் அதிமுக பாஜக வேறு வேறு கட்சிலாம் கிடையாது. அது எப்படி அதிமுக வந்து பாஜக கழட்டி விட்டு தாவேக்கா கூட போகும்? எல்லா அமைச்சர்களும் அதை மட்டும் கேட்கல, பொதுவாக இது மாதிரி ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா? இப்போ காங்கிரஸை கூட அப்படி வச்சுக்கலாம், கடைசி நேரத்தில் அப்படி வருதா? இல்லை, காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அகில இந்திய அளவில் திமுகவிற்கு காங்கிரஸின் தயவு தேவை. ஒரு 100 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, இந்தியாவினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பிரச்சனையின் அடிப்படையில் மொத்தமாக அங்கே போய் நிற்கிறாங்க. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல பிரச்சனைகளையும் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடி பார்ட்டி இருக்குது, காங்கிரஸ் கட்சி இருக்குது, திமுக இருக்குது. அங்கே ஒரு பெரிய வலுவான ஒரு கூட்டணி இருக்குது. அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸின் தயவு திமுகவுக்கு தேவை. இது ஒரு கிவ் அண்ட் டேக் மியூச்சுவல் பாலிசி தான். சீட்டுங்கிறது ஒரு முன்ன பின்ன இருக்கலாம், அது ஏதாவது அவங்க கடைசி நேரத்தில் பேசலாம், 4 சீட் கம்மி பண்ணி ராஜ்யசபா கொடுக்கலன்னு சொல்லலாம். இப்போ 6 சீட்டு குறைச்சிட்டு ராஜ்யசபா ஒன்று கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இப்போ 25 சீட் வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த முறை 20 சீட் தர்றோம், ஒரு ராஜ்யசபா தரோம்னா முடிஞ்சு போச்சு, சீட் மேட்டர் ஓவர். அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட இருக்குது. நீங்கள் இங்கே என்ன வருவீங்க? விஜய் கூட வர்றாங்கன்னு வச்சுங்களேன், விஜய் எத்தனை சீட் 30 கூட கொடுக்கணும், 40 கூட கொடுக்கட்டும், எப்படி வெற்றி வாய்ப்புங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தொடர்ந்து அங்கே வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் காங்கிரஸுக்கான வாய்ப்பு 99% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது அதிமுக பாஜக ஒன்று தான், அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அது எப்படி பாஜக கூட்டணியை விட்டுட்டு அவங்க வெளியே வருவாங்க? எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக, அதிமுகங்கிற பாஜகவின் ஒரு அணியினுடைய செயலாளராக தான் இருக்கிறார். அதனால் அந்த கூட்டணி வாய்ப்பு. திமுகவுக்கு எதிரான கட்சிகள் கண்டிப்பாக கூட்டணிக்கு வரலான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. தாவேக்காவுக்கான ஒரு அழைப்புமா அப்படின்றது கூட பேசி அவர் தாவேக்கா மட்டுமா கூப்பிட்டாரு, கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டாருங்க. அவர் கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்றாரு, பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை வாங்கன்னு கூப்பிட்றாரு. அப்போ அவருக்கு புதிய ஓட்டு வந்து பிடிக்கிறாரு தாவேக்கா அப்படிங்கிறதுனால அவர் வான்னு எல்லாரையும் கூப்பிட்றாரு. அப்படிங்கும் போது வாய்ப்பு இல்லை. அது செங்கோட்டையனை போல் ஒரு முக்கியமான இன்னொரு புள்ளி வந்து கிட்டத்தட்ட அவருக்கு இணையான ஒருத்தர் வந்து தாவேக்காவில் சேர போகிறாருன்னு ஒரு தகவல் ஒன்று பரவிட்டுருக்கு. அந்த மாதிரி தாவேக்காவில் சேருபவர்கள் பற்றி உங்ககிட்ட ஏதாவது தகவல் இல்லை? அது தாவேக்காவினுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது கை கொடுக்கும்? இல்லை, பொதுவாக தேர்தல் நேரங்களில் இந்த கட்சியில் அந்த கட்சிக்கு போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றதுங்கிறது வந்து வாடிக்கையாக நடக்கக்கூடிய விஷயம். கமலஹாசன் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்போ போய் சேர்ந்த ஆட்களை பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், பெரிய எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், சமூக ஆர்வலர்னு ஒரு பெரும் லிஸ்ட் இருந்துச்சு. ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கிற பொழுது ஒரு கூட்டம் போய் சேரத்தான் போவாங்க. அந்த மாதிரி சில பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க இந்த அவர் வர்றாரு இவர் வர்றாருன்னு நமக்கு தெரிஞ்சு 6 மாதம் சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் வந்தாங்களா? ஈரோட்டில் அவர் சேர போகிறாரு, இவர் சேர போகிறாரு.
செங்கோட்டையனுக்கு மிகவும் ஆதரவாளராக நெருக்கமாக இருந்த ஒரு சட்டமன்ற பன்னாரின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஆமா. அவர் கூட இது வரைக்கும் வரலையே. நான் மறுத்துட்டு இன்னைக்கு கூட மறுத்துருக்காரு. அதிமுக தான் இருப்பேன் அப்படின்னு. அப்போ ஒரு சில பேர் வரலாம். அந்த ஒரு சில பேர் வர்றது எந்த கட்சிக்குமே சொல்கிறேன். தனிப்பட்ட நபர்களால் ஒரு பகுதியில் வேணால் அவரால் செல்வாக்கை பெற்று தர முடியுமே கூட, ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் தான் திமுகவுக்கும் தான். திமுக ஒருத்தர் போய் சேராருன்னு வச்சுங்களேன், அதிமுகலேருந்து. இப்போ அனுராஜா திமுகலேருந்து அதிமுகலேருந்து திமுகவுக்கு போய் சேர்ந்தார். அனுராஜாங்கிற அனுபவமும் அவருக்கு அரசியல் பயன்படும். அந்த குறிப்பிட்ட ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் களம் தெரியும் அவருக்கு. அவரால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் அரசியல் பண்ணி அவருக்கு வாக்குகளை வாங்கி கொடுத்துட முடியுமா? முடியாது. இது எல்லா கட்சிக்குமே பொருந்தும். அந்த மாதிரி ஒரு சில பேர் வருவாங்க. ஆனால் இது வரைக்கும் பெருசான ஆட்கள் யாரும் வர்றது மாதிரி தெரியல. சில பேர் சேர்ந்துருக்குறாங்க, அவ்வளோதான். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. தற்போது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார்.